முகமது தீபக் அப்படிங்கிறவர், அவருடைய உண்மையான பேர் வந்து தீபக் குமார் அப்படின்னா. ஸோ அவர் வந்து நேற்று ஏதோ ஒரு இஸ்லாமியர்களை பஜ்ரங் தள்காரங்க தாக்க போனப்போ அவர் ஒரு கதாநாயகன் மாதிரி எகிரி குதிச்சு நடுவில் வந்து இந்த சினிமாலலாம் வர மாதிரி அதை தடுத்து நிறுத்தி பெரிய ஹீரோவாக ஆகிட்டார். எப்படா ஹீரோ வராரு அப்படின்னு பார்த்தா, இந்தியன் எக்ஸ்பிரஸ், தி ஹிந்து, ஸ்க்ராலு, குவிண்ட்டு, வயரு, கேரவன், நியூஸ் மினிட்னு எப்போவுமே இந்தியாவுக்கு எதிராக பேசக்கூடிய அத்தனை வெப்சைட்டுமே இவரை வந்து பெரிய ஹீரோவாக சித்தரித்து காட்டுது. ஸோ எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. ஸோ அவருடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுக்குள்ளே போய் பார்த்தா அவர் ஒரு 2 பதிவு போட்டிருக்காரு. அந்த 2 பதிவும் நான் இப்போ எடிட்டருக்கு அனுப்பிச்சிடுறேன். ஸோ அவர் வந்து ஸ்க்ரீனில் அதை காட்டலாம். ஒன்றில் பார்த்தீங்க அப்படின்னா, முந்தானேத்து நடந்த சம்பவத்துக்கு ராகுல் காந்தி இவருக்கு வாழ்த்து சொல்கிறாரு. இவர் ராகுல் காந்திக்கு நன்றி தெரிவிக்கிறார். இன்னொரு போஸ்ட்டில் நரேந்திர மோடி அவர்களுடைய அந்த பொம்மையை சில பேர் வந்து தாக்க முயற்சி பண்ணுறாங்க. அந்த வீடியோவை எடுத்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இவருடைய மனநிலை, இவருடைய அரசியல் சார்பு என்னது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். முனம்பம் அப்படின்னு கேரளாவில் ஒரு ஊர், கிறிஸ்துவர்கள் வாழக்கூடிய ஊர். அங்கே பெருவாரியான கிறிஸ்துவர்கள் வாழ்கிறாங்க, மீனவர்கள். அந்த நிலத்தை வக்கஃப் வந்து அதை ஆக்கிரமிக்க சென்ற போது அங்கே இருக்கக்கூடிய கேரள கம்யூனிஸ்ட் அரசும் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸும் அதை கை கட்டி வேடிக்கை பார்த்தாங்க. அப்போது அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்களுக்கு முகமது தீபக்கும் வரல, ராகுல் ரஹ்மானும் வரல. அங்கே வந்தது சுரேஷ் கோபியும், ராஜீவ் சந்திரசேகரும், கே சுரேந்தரனும், முரளிதரனும் போன்ற ஹிந்துக்களும், அந்த முனம்பம் வாழக்கூடிய மீனவர்கள் போகக்கூடிய சர்ச்சில் இருக்கக்கூடிய ஃபாதிரியர்கள் தான் வந்தாங்க. எந்த முகமது வரல, எந்த ரஹ்மானும் வரல. அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த லெஃப்ட் லிபரல்ஸினுடைய அந்த கம்யூனிஸ்ட் நக்சல்களுடைய இந்த போலித்தனம் இருக்குல்ல, இத்தனை ஆண்டுகள் நீங்கள் ஊடகத்தை கையில் வச்சுக்கிட்டு இந்திய மக்கள் மண்டையில் மிளகா அரைக்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இனி நடக்காது. இது வந்து சமூக ஊடக காலம், தமிழ் ஜனம் போன்ற ஊடகங்கள் வந்துருச்சு. ஸோ இனி இந்த பருப்பெல்லாம் இந்தியாவில் வேகாது. இது ஸ்கிரிப்டட், இது காங்கிரஸ் கட்சி பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணது அப்படிங்கிறத இது மூலமாகவே வெளியே தெரிய வருது. ஏன்னா இதற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடியவங்கலாம் யாருன்னு பாருங்கள். இவருடைய ஃபோட்டோவை சோஷியல் மீடியாவில் போட்டு வா சூப்பர்னு சொல்லக்கூடியவங்க யாரெல்லாம் பாருங்கள். அத்தனை பேரும் காங்கிரஸினுடைய ஃபேக் அக்கௌண்ட், இல்லை காங்கிரஸ் தலைவர்கள்.